கூட்டணி சேரு கொள்கை நிலைப்பாடு அது சேராது. நீ உயர்ந்த நோக்கத்தை கொண்டு அது உன்னை வழிநடத்துங்கிறான். நாம் உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கோம். அது எப்படி வழிநடத்துது? எவனோடும் சேராதன்னு தான் முதல்ல சொல்லுது. எங்களோடு சேருபவர்களை சேர்த்துக் கொள்வதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் தலைவன் பிரபாகரன் என்று ஏற்கணும். எங்கள் கொள்கை மொழி தமிழ் என்று ஏற்கணும். இது என் தேசம், தமிழ் தேசம் என்று ஏற்கணும். இந்த நிலத்தின் அரசியல் என் தேசிய அரசியல், தமிழ் தேச அரசியல் என்று ஏற்கணும். மலையை மலையாக பார்க்கணும், குவாரியாக பார்க்கக்கூடாது. ஆறை ஆறென்று பார்க்கணும், என் பூமி தாயின் ரத்த நாளம் என்று பார்க்கணும். நதியை அது மணல் அள்ளிவித்தால் கோடி கோடியா சம்பாரியது, மணல் குவாரியா பார்க்கக்கூடாது. அவர்களுக்கும் நமக்கும் பொருந்தாமை இருக்கு. அதனால அது சரியா வராது. இந்தியம் திராவிடம் இதுல நம்ம எங்க அடிப்படையில் முரண்படுறோம்? இந்தியம் எந்த மொழிவழி தேசியனத்தின் உரிமையும் நிலைக்க விடாது. அது இந்தியம் என்பது இந்தி பேசுற மக்களின் தாயகம் தான் இந்தியம். உதாரணமா நம்ம 100 ரூபாய் வரி கொடுத்தா நமக்கு 20 ரூபா கொடுக்கும். பீகார் அது குஜராத்துக்கெல்லாம் 120 ரூபா கொடுக்கும். இந்த பாரபட்சம் தான் இந்தியம். உங்களுக்கு புரியுதா? அதுல இந்தியம் இந்தியை திணிக்கும், கட்டாயமாக்கும். திராவிடம் எதிர்ப்பது போல நடிக்கும், அது இந்தியை ஏற்கும். எந்த இடத்துல இந்தி இல்ல? எந்த இடத்துல இந்தி இல்ல சொல்லுங்க. இது தமிழ்நாடு என்று பெயரே இருக்குது. தமிழுக்கும் தமிழனுக்கும் இது நாடா? சுடுகாடு.